வானம் இன்று சென்னை மற்றும் சென்னையை ஒட்டிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மழை வருமா என எதிர்பார்த்து வானத்தை மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மழை வருமா வராதா? வானிலை ஆய்வு மையம் சொல்வதென்ன? அதே போல செயற்கைக்கோள்களின் படங்களை கொண்டு சூப்பர் கம்ப்யூட்டர்கள் காண்பிப்பதென்ன என்பதை நாம் பார்த்து விடுவோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது ஒடிசாவை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. அதை மேப்பில் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வானிலை ஆய்வு மையம் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல் என்னவென்று பார்த்து விடுவோம். இன்று சில மாவட்டங்களில் மழை இருக்கலாம். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர். நாளைக்கு போயிடுவோமா? நாளை பாருங்கள், ஆரஞ்சு அலர்ட் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு 18ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த ஆரஞ்சு அலர்ட் 19ஆம் தேதி எங்கும் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. சரி, வானிலை ஆய்வு மையத்தின் தகவலை பார்த்து விட்டோம். செயற்கைக்கோள் காண்பிப்பது என்ன என்று நாம் பார்த்து விடுவோம். நல்லா பாருங்க, இது வங்கக்கடலில் ஒரு காற்று அழுத்த தாழ்வு பகுதி உண்டாகி இருக்கிறது. காற்றின் சுழற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வருமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாம் சற்றே வரைபடத்தை ஓட்டி பார்க்கும் பொழுது இது ஒடிசாவை நோக்கி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, எவ்வாறு ஒடிசாவை நோக்கி செல்கிறது? சற்றே ஓட்டி பார்ப்போம். இன்று இரவு நிலவரப்படி மழை சென்னைக்கு எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் பார்த்து விடுவோம். முதல்ல சென்னையில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கே பாஸ் பண்ணுவோம். நள்ளிரவு 1 மணிக்கு பாருங்கள், சென்னை ஒட்டிய மாவட்டங்களில் மழை இருக்கலாம் என்றே நமக்கு செயற்கைக்கோள் காண்பிக்கிறது. இன்று இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு. சரி, புதன்கிழமை காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், புதன்கிழமை சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இது மழை அதிகமாக இருப்பது ஆந்திராவில் நெல்லூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட கேப்பில் மழை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாளை மதியம் 12 மணிக்கு பாருங்கள், குறிப்பாக சென்னை மற்றும் வேலூர் அந்த பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே சற்று ஓட்டி பார்ப்போம். புதன்கிழமை மதியம் மாலை நிலவரப்படி சென்னைக்கு பல இடங்களில் கனமழை இருக்கலாம் என்றே தெரிகிறது. ஆக நாளை சென்னை வாசிகள் மழையை எதிர்பார்க்கலாம். சென்னை வாசிகள் மட்டுமில்லை, அருகே உள்ள மாவட்டங்கள். அதன்படி தான் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகள்லாம் ரெட் அலர்ட்டில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கனமழையிலிருந்து அதிகனமழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாளை தினத்தை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும், மழை எவ்வாறு இருக்கும் என்று. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். சென்னையை பொறுத்தவரை புதன்கிழமை சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழைக்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக புதுச்சேரி, சென்னை, அதை ஒட்டிய கடலோர பகுதிகளில். சரி, வியாழக்கிழமையும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதே பகுதியில். ஆனால் புதன்கிழமை மழை அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது. வியாழக்கிழமை அதைவிட குறைவாக இருக்கும் என்று தெரிகிறது. சரி, இது எங்கே நகருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மேகக்கூட்டங்களை அழைத்து கொண்டு அந்த காற்று அழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? தமிழகம் பக்கம் இல்லை, தமிழகம் ஆந்திர கடற்கரையை ஒட்டி அது நகர்ந்து சற்றே அந்த பக்கம் விலகி ஒடிசாவிற்கு மழை மேகங்களை அழைத்து கொண்டு போவதை நம்மால் பார்க்க முடிகிறதா? இங்கே உங்களுக்கு ஒரு சுழற்சி தெரிகிறதா? அது தமிழகத்தை நோக்கி வந்திருந்தால் முதல்ல தமிழகத்தை நோக்கி வருவதை போல் தெரிந்தது. ஆனால் தமிழகத்தை நோக்கி தற்பொழுது வரவில்லை என்பதை நமக்கு வரைபடம் காட்டுகிறது. ஒடிசாவை நோக்கி போது பார்த்தீங்களா? அதனால் அந்த பகுதியில் மேகக்கூட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இங்கே பார்த்தீங்களா? மேகக்கூட்டம் எல்லாம் ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் பெருசாக ஒன்றும் வரும் நாட்களில் மழை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கிரே கலர்னால் ஒன்றும் மழை இல்லைன்னு அர்த்தம். எல்லோ கலர்னால் மழை ரொம்ப அதிகம்னு அர்த்தம். அந்த வயலட் கலர்னால் இன்னும் ரொம்ப அதிகமாக மழை இருக்குன்னு அர்த்தம். அதனால் சென்னை வாசிகள், குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை நீங்கள் நாகப்பட்டினத்தில் வசித்தாலும் சரி, புதுச்சேரி, சென்னை எங்கே வசித்தாலும் சரி, நாகப்பட்டினம் மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு என்றே நமக்கு தெரிகிறது. புதுச்சேரியிலிருந்து நெல்லூருக்குள்ளே மழை இருக்கலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த பக்கமாக மெல்லமாக நகர்ந்து ஒடிசா பக்கம் போகிறது. எவ்வளவு ஸ்லோவாக அது நகரப்போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும்.
இன்று மழை ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும். இரவு லேசான மழை இருக்கலாம். நாளை நீங்கள் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் சென்னை மற்றும் சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில். அதனால தான் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. படிப்படியாக அது குறையும். வியாழக்கிழமை லேசாக அங்கங்கே மழை இருக்கலாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசாவை நோக்கி போவதை நாம் பார்க்க முடிகிறது. எனினும் வானிலையை தொழில்நுட்பம் தொடர்ந்து துல்லியமாக கணிக்க தவறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் கணிச்சாலும் இயற்கையே வெற்றி பெறுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பூகம்பத்தை வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் சொல்ல முடியாது. வந்த பிறகு தான் இத்தனை ரெக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்ல முடியும். சுனாமி அலர்ட் வேணால் கொடுப்பாங்க. கொடுக்குற அலர்ட்டெல்லாம் சுனாமி வராது. சுனாமியும் வந்த பிறகு தான் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் தான் எவ்வளவு தொழில்நுட்பம் நாம் கையில் வச்சிருந்து ராக்கெட்டை நிலவுக்கே அனுப்பி மனிதர்களை நடக்க வைத்தாலும் கொரோனா ஊரையே மூடிவிட்டது லாக்டவுன் போட்டு. அதுவும் நமக்கு தெரியும். மழையை துல்லியமாக கணிக்கும் கருவிகள் இதுவரை மனிதனால் கண்டறியப்படவில்லை. ஓரளவு சொல்கிறாங்க, கணிக்கிறாங்க. அதை வைத்துத்தான் இந்த நகர்வுகள் மேகக்கூட்டங்கள் எல்லாம் முதல்ல தமிழகத்தை நோக்கி வருவது என கணித்தார்கள். அந்த மேகமானது யூட்டர்ன் போட்டு ஒடிசாவிற்கு போவதாக தற்பொழுது காண்பிக்கிறது. நாளை எவ்வாறு இருக்கும் என்று நாம் நாளை மேகக்கூட்டத்தையும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வுகளையும் வைத்து மட்டுமே சொல்ல முடியும். அதனால் மழை நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நியூஸை பார்த்துட்டு அது அடுத்த 2 நாள் இப்படி தான் இருக்கணுங்கிற கணிப்புக்கு வந்துடாதீங்க. அப்பப்போ நீங்கள் மழை மேகக்கூட்டங்களை கவனித்தால் மட்டுமே எந்த நேரத்தில் எந்த பகுதியில் மழைக்கு வாய்ப்பு என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.